ஸ்டஃப்டு ஆனியன் பணியாரம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தா இந்த மாதிரி இருக்கும், பட்டும் படாத மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பணியாரம் சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பணியார சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இட்லி மாவு தான், கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை இதில் வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த பணியாரத்துக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே போதும். அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு வெங்காயம் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.